வெல்கம் டு பேக் ஸ்டோரி. ஒரு படத்துக்கு பின்னாடி இருக்க கதைகளை இந்த சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். போன வீடியோவில் நாம் புன்னகை மன்னன் படத்தோட பேக் ஸ்டோரியை பார்த்தோம். புன்னகை மன்னன் படம் கமல் சாருக்கு இன்னொரு படத்துக்கான ஐடியாவை கொடுத்துச்சு. புன்னகை மன்னன் படத்தில் ஒரு பாட்டில் கமல் சார் ஒரு குள்ளமான இடத்துல வருவார். ஒரு சின்ன சீன் தான். அந்த குள்ளமான கேரக்டரை வச்சுட்டு ஒரு படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. எவர் கிரீன் காம்போவான கமல் அண்டு டைரக்டர் சங்கீதம் சீனிவாச ராவ் அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு குள்ளமான கமலை ஒரு கேரக்டரை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணுறாங்க. அந்த கதை தான் அபூர்வ சகோதரர்கள். அந்த படத்தை கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்க ஷூட்டிங் போயிடுறாங்க. படத்தை எடுத்துகிட்டு இருக்கும்போது கமல் சாருக்கு ஏதோ இந்த படத்தில் குறையுது அப்படின்னு நினைக்கிறாங்க. டைரக்டரும் அதே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரைட்டர் பஞ்சு அருணாச்சலம் கிட்ட அவங்க சஜஷன் கேட்குறாங்க. அவங்ககிட்ட அந்த கதையை நரேட் பண்ணுறாங்க. பஞ்சு அருணாச்சலம் சார் சொன்ன ஒரு சஜஷன் அந்த படத்தை வேறொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. அபூர்வ சகோதரர்கள் கதையை ரெடி பண்ணும்போது 2 கமலும் முடிவு பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு நார்மலான கமல், அதுக்கப்புறம் இந்த குள்ளமான கமல். படத்தோட ஹீரோவா நார்மலான கமலஹாசனும், குள்ளமான கமலஹாசனை தன் அப்பாவின் சாவுக்கு பழிவாங்குற ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி ஒரு சின்ன கேரக்டரை தான் வச்சுருந்தாங்க. பஞ்சு அருணாச்சலம் சார் பார்த்தார், ஏயா இந்த படத்தில் இந்த குள்ளமான கமல் தான் ஹீரோ, அவனுக்கு நிறையா சீன் வைங்க, அவனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கதையை மாற்றுறாங்க. குள்ளமான கமல் தான் அப்புன்ற கேரக்டரில் வர கமல் தான் அந்த படத்துக்கு ஹீரோவாக மாறுறாரு. அந்த படத்தோட எல்லா திருப்பங்களும் அந்த குள்ளமான கமலை ஒட்டியே நடக்குது. இந்த ஐடியா அபூர்வ சகோதரர்கள் கதையை ஒரு முழுமையான கதையாக மாற்றுது. அதுக்கப்புறம் திரைக்கதை நல்லபடியாக அமையுது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது வரைக்கும் இருந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் அந்த படம் தள்ளுபடி ஆக்குது. கமலஹாசன் சாரோட ப்ரீவியஸ் ஹையஸ்ட் ஹிட் படமாக இருந்த சகலகலா வல்லவனோட ரெக்கார்ட் எல்லாத்தையும் இந்த படம் பிரேக் பண்ணுது. இந்த படத்தோட ரெக்கார்டை அடுத்த சில வருஷங்கள எந்த தமிழ் படத்தாலையும் உடைக்க முடியலை, பாஷா படம் வர்ற வரைக்கும்.